சார் நீங்கள் ஒரு 10,000 கோடிக்கு அதிபதி. அப்போ 10,000 கோடினா இப்போ வந்து பல லட்சம் கோடின்னு வச்சுங்க. அவர் மைண்டில் நான் திணிச்சது அதுதான். சார் ஒரு 10,000 கோடி அவன் ஜெயிலுக்கு போய் ஜெயிலில் இருந்து அவன் அண்ணன் ஏமாற்றிருப்பான். ஏமாற்றி ஜெயிலுக்கு போய் வேற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் ஆகி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் பெருசாக வளர்ந்துருப்பார். அப்போ அவன் வளர்ச்சி எவ்வளோன்னா ஒரு 10,000 கோடிக்கு வளர்ச்சி. அந்த 10,000 கோடி வச்சிருக்கிறவனோட பாடி லாங்குவேஜ் இருக்குமா, அதான் சார் உங்கள் பாடி லாங்குவேஜ். வா வா ஸோ ஐ எம் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் அப்படின்ட்டு அதுலேயே இருந்தார். எல்லாரும் பயந்தாங்க. ஐயோ என்னையா ரகுவரெல்லாம் ஸ்பாட்டில் டைரக்டருங்களை மதிக்க மாட்டார், ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீ போய் ரகுவரனை புக் பண்ணிட்டேன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வா நமக்கு தெரியும் வா அப்படின்ட்டு. ஏன்னா நான் கொஞ்சம் தியானம் பண்ணுவேன். அது அந்த ஃபுல் சீக்வன்ஸ் என் மைண்டில் அப்படியே நான் கண்ணை மூடி பார்ப்பேன். அதே மனோநிலை ஸ்பாட்டுக்கு போவேன். அப்போ என்ன ஆகுனா அந்த வைப்ரேஷன் அங்கே நிற்கும். ஸோ இதே வைப்ரேஷன் அவரும் இருப்பார். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சிங்க்கு. அதனால தான் இன்னைக்கும் நீங்கள் வந்து ரட்சகன் போற்றப்படுகிறது, ரகுவரன் போற்றப்படுகிறார், நாகார்ஜுன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் போற்றப்படுகிறார்.